ஒன்ஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல் சாந்தி சண்டர் லாக்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு குட் நியூஸ் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி எங்கள் புஜ்ஜிமா மாப்பிள்ளை சின்னும் வர்றாங்க. சாட்டர்டே சண்டே லீவுக்கு 2 டேஸ்க்காண்டி வர்றாங்க. அது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதான் எங்களுக்கு குட் நியூஸ் எங்களுக்கு. ஸோ இன்றைக்கி என்ன லஞ்ச் அப்படின்னு பார்த்தோம்னா சாதம், தயிர் தான் மெயின் டிஷ்ஷு. இது உருளைக்கிழங்கு சாம்பார் இட்லிக்கு வச்சது காலையில். அவங்களுக்கு காலைல தேங்காய் சாதம் பண்ணேன். எனக்கு தேங்காய் சாதம் பிடிக்காது. ஸோ எனக்கு தனியாக இது மத்தியானம் சாதம் வடிச்சிக்கிட்டேன். உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சேன். மாவடு வந்து உப்பில் போட்டு வச்சுருக்கேன். அது கிவி ஃப்ரூட்டு. இன்றைக்கி மதியானம் லஞ்சு இது தான். எனக்கு வந்து டைமே இல்லை சுத்தமாக வேலை செய்கிறதுக்கு. இது வந்து அவ்வளோ கரெக்டாக இருந்துச்சு டைமு. ஏன்னா பிள்ளைங்க வர்றாங்க, அவங்களுக்கு வெரைட்டியாக இட்லி பொடி நுணுக்கணும். இட்லி மாவு போட்டு அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ ஒர்க்கு இந்த க்ளீனிங் ஒர்க் வேறு இருந்துச்சு. வந்தால் சத்தம் போடுவாங்க, என்ன இப்படி இருந்துச்சு ஷோகேஸ்லாம் தூசியாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். அதோட காலையில் ஒரு மேரேஜ் வேறு. அந்த மேரேஜுக்கும் போயிட்டு வந்துட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு மதியானம் சமைக்கிறதுக்கு எனக்கு இது டைமே இல்லை. ஸோ சாதம் மட்டும் சூடாக வடிச்சுக்கிட்டு இந்த சாம்பாரை வச்சுக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கி லஞ்சு. அதோட இன்றைக்கி ஈவினிங் வேறு ஒரு ரிசப்ஷன் வேறு இருக்குது. ஸோ நான் அதுக்கும் நான் கிளம்பணும். இந்த லஞ்சு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சண்டர் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.